பத்மநாபன் சார் வணக்கங்க. நான் எல்ஐசி ஏஜென்ட் ராஜா பேசுகிறேங்க. உங்கள் என்ஜிஓவில் இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் பிளான் அதை பற்றி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். அந்த பிளான் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. ஸோ அதுக்காக இந்த சின்ன ஒரு வீடியோ. ஓகே, முதல்ல வந்து ஒய் எல்ஐசி போல எல்ஐசியில் வந்து ஏன் பிளான் எடுக்கணும், ஏன் நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது, அதுலேயும் வந்து கொட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனி பிளான்ஸ் எடுக்கிறத விட எல்ஐசியில் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, முதல்ல வந்து எல்ஐசியோட ஹை மார்க்கெட் ஷேர். பிகாஸ் மெனி பீப்புள் ட்ரஸ்ட் எல்ஐசி. இப்போ டோட்டலாக 100 பாலிசிஸில் வந்து 71.81 பாலிசிஸ், அதாவது 71.81% ஆஃப் total insurance plans in India is with LIC. ஸோ அப்படி இருக்கும்போது லார்ஜஸ்ட் கஸ்டமர் பேஸ் இன் இந்தியா. ஈவன் லைக் லாஸ்ட் 20 இயர்ஸாகவே வந்து நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்திருந்தாலும் எல்ஐசி தான் மக்கள் வந்து நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து எல்ஐசியில் தான் பாலிசி எடுக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் த ஓல்டர் ஆர்கனைசேஷன், 1956லேருந்து ஸ்டார்ட் ஆனதுனால. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் கிளைம் செட்டில்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. எல்ஐசியில் வந்து ஹையஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கம்பேரிங் டு தி அதர் கம்பெனிஸ். இப்போ புது கம்பெனிஸ்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது எல்ஐசியில் இருக்கிற கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 99.7%. ரிமைனிங் 0.3% தான் வந்து கிளைம்ஸ் வந்து செட்டில் ஆகாமல் இருக்குது. காரணம் என்னன்னா, இதில் வந்து எல்ஐசி வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நிறைய பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து பாலிசி எடுத்துட்டு ஒரு 5 வருஷம் பே பண்ணிட்டு விட்டுட்டு அதை மறந்துட்டு அப்படியே விட்டுட்டு எங்கேயாவது மாறி போயிருப்பாங்க, வேற அட்ரஸ்க்கு இல்லை வேற ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்கள வந்து எந்த விதத்துலையுமே ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த 0.3% வந்து செட்டில் ஆகாமல் நிற்குதுங்க. எய்தர் மெச்சூரிட்டி ஆர் டெத் கிளைம் செட்டில்மெண்ட் ஆர் மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எல்ஐசியில் வந்து எல்ஐசியே தேடி போய் எய்தர் எல்ஐசி ஆஃபீஸ் ஆர் எல்ஐசி ஆஃபீஸர்ஸ் ஆர் எல்ஐசி ஏஜென்ட்ஸ் வந்து தேடி போய் அவங்களுக்கு அந்த கிளைம்ஸை செட்டில் பண்ணுறாங்க. அது வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலுமே இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கான கஸ்டமர் சர்வீஸ் டியூரிங் கிளைம் செட்டில்மெண்ட் கிடையாது. அடுத்தது கிளைம் ரெப்யூடேஷன். இந்த கிளைம் ரெப்யூடேஷன் அப்படின்னா என்னன்னாங்க, கிளைம் செட்டில் பண்ணுறதுலேயே வந்து இப்போ 1 கோடி ரூபாய் இல்லை 10 லட்ச ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபாய் எத்தனை ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு கிளைம் வந்துருச்சு இல்லை செட்டில்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா சம் கம்பெனிஸ் வில் ட்ரை டு ரெப்யூடியேட். அதாவது அந்த கிளைம் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா எப்படியாவது அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவருக்கு 30,000 தான் பணம் கொடுக்கறது, இல்லை 40,000 தான் பணம் கொடுக்கறது, இல்லை எந்த பணமே கொடுக்காததுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த ரீசனை சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்காம விடுறது. அந்த மாதிரியானதெல்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸில் அதிகமாக இருக்கும், எல்ஐசியில் கிடையாது. வி ட்ரை டு செட்டில் தி கிளைம்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள், எக்ஸப்ட் சூசைடு தவிர மற்ற ரிஸ்க் கவராக இருந்தாலும் சரி இல்லை மெச்சூரிட்டி கிளைமாக இருந்தாலும் சரி, வி ட்ரை டு செட்டில் அவர் கிளைம்ஸ் டு தி பெஸ்ட். அதுதான் அந்த கிளைம்ஸ் ரெப்யூடேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நெகோஷியேட் பண்ணி இல்லை வேற ஏதாவது காரணம் காட்டி எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்கான வழியில் தேடுறது கிடையாது. எல்ஐசி செட்டில்ஸ் ஆல் தி கிளைம்ஸ். அடுத்தது, LIC is the only company besides PPF which has sovereign guarantee from Government of India. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி இருக்குது, இது உங்களுக்கே தெரியும். அடுத்தது, ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா more towards their profit because somebody is owning that company. For example, நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட கோல் என்னவா இருக்கும், ப்ராஃபிட் தான் என்னோட மெயின் கோலாக இருக்கும். பட் எல்ஐசி இஸ் a government organization, it is not owned by anyone. ஸோ வந்து ப்ராஃபிட் லாபம்னு லாபத்தை நோக்கியே வந்து போகிறது கிடையாது. வர லாபம் எல்லாமே மக்களுக்கு தான் திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு தான் திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிளைம் இல்லை ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா தே ட்ரை டு ரெப்யூடியேட் ஆர் தே ட்ரை டு டிஸ்பியூட் பண்ணி அதை வந்து எப்படியாவது அந்த
பணத்தை கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்மியான ப்ரீமியம் அவங்க கோட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அதர் கம்பெனிஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி டு எல்ஐசி வெரி லெஸ் ப்ரீமியம் கோட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கிளைம்ஸ் அப்படின்னு வரும்போது திரும்ப பணத்தை கொடுக்கறது அப்படின்னு வரும்போது எல்ஐசி தான் பெஸ்ட். ஓகே, கோயிங் டு நெக்ஸ்ட் பார்ட் டைரக்ட்லி டு அவர் உங்களுக்கு உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு உங்களோட என்ஜிஓக்கு உங்களோட கம்பெனிக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் as an எல்ஐசி அட்வைசர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் பிளான் வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் மோர். அதாவது நீங்கள் இப்போ காருக்கு நம்ம ஜென்ரலாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இல்லை இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வந்து எடுக்கும்போது இப்போ காருக்கு பைக்குக்கெல்லாம் கூட வேற வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுப்போம், இல்லை லைஃப் இன்சூரன்ஸும் எடுக்கலாம். ஸோ நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து ப்ரீமியம் பே பண்ணுவோம். இந்த ரிஸ்க் எதுவும் ஆகலை அப்படின்னா வந்து அந்த பணம் வந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக்குக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, ஒரு 10 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பைக்குக்கு வந்து எந்த ஆக்சிடென்ட்டுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் அந்த கம்பெனிக்கே போய் சேர்ந்துடும், அவ்வளோதான், திரும்ப வராது. ஓகே, பட் இந்த பாலிசி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற பிளான்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற பிளான்ஸ் எப்படின்னா இதில் வந்து நீங்கள் பே பண்ணுற பணம் வந்து திரும்ப அந்த பர்சனுக்கே வர மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான பாலிசி. அதாவது கொஞ்சம் மினிமம், அதாவது ரொம்ப அதிகமாக என்டோமெண்ட் பிளான்ஸில் இருக்கிற மாதிரி அதிகமான ப்ரீமியமும் இல்லாத மாதிரியும் ப்ரீமியமும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரிஸ்க்கு கவரும் இருக்கணும். அது நம்மளோட மெயின் ஃபோக்கஸ், ரிஸ்க்கு கவர். அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதாவது நீங்கள் கட்டுற பணம் வந்து வேஸ்ட்டாக போகாமல் திரும்ப அந்த பர்சனுக்கே ஒரு ரிவார்டு மாதிரி வந்து சேர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாலிசி எடுக்கிறீங்க, ப்ரீமியம் பே பண்ணுறீங்க உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு, பட் வந்து கடைசியிலே அந்த ப்ரீமியம் வந்து ரிஸ்க் ஆகலை அப்படின்னா அந்த ப்ரீமியம் கட்டுற அமௌண்ட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கே திரும்பி வர மாதிரியான பிளான். ஓகே, அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் பிளான்ஸ் என்ன, கீ பீப்புள். அதாவது கீ பீப்புள் அப்படின்னா யார் சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் வந்து இந்த ஆர்கனைசேஷன்லேயே இருக்காங்க, இல்லை ரொம்ப நாள் இந்த கம்பெனிலேயே இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. They are the key persons who take more responsibilities and run this organization. ஸோ அந்த மாதிரியா இருக்கிற நண்பர்கள், அந்த மாதிரியா இருக்கிற மக்கள், அவங்களுக்கு நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலாம், அதுக்கும் இந்த எல்ஐசி பாலிசியை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதில் இன்னும் ஒரு பிளான்ஸ், ஒரு செட் ஆஃப் பிளான், ஒரு செட் எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் பிளான் கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த கீ பீப்புளுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக வர மாதிரியான ஒரு பிளான் கொடுத்துட்டு அவங்களுக்கு 5 years ஒன்ஸ் வந்து ஒரு அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 rupees இல்லை 1 lakh rupees இல்லை 40,000 rupees, அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து வேணாலும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்ஸ் இன் 5 years வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு மாதிரி, ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி கொடுக்குற மாதிரியான பிளானும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ கீ பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைச்சிருது. கூட வந்து சின்ஸ் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 5 years ஒன்ஸ் வந்து ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி, as a token ஆஃப் அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்துறோம். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியும் கடைசியில் வரும். ஓகே, கம்மிங் டு தி பிளான் டைரக்ட்லி. ஸோ ஃபார் ஆவரேஜாக ஒரு 35 years பர்சன் எடுத்துக்கலாம். உங்களோட லிஸ்ட் ஆஃப் பீப்புள், லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் வாலண்டியர்ஸ், அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தாங்க. அதில் வந்து ஏஜ் வந்து ஒரு 17லேருந்து 55-60 வரைக்கும் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். அது எல்லாமே நான் வந்து பிரித்து போட்டு பார்த்தேன் ஏஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் ஆவரேஜாக ஒரு 35 ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆவரேஜ் ஏஜ் எடுத்துகிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வி கேன் சூஸ் தி பிளான் ஃபார் எவ்ரி ஒன், அந்த மாதிரி. அப்போ வந்து இந்த ப்ரீமியம் வந்து ஏன் ஆவரேஜ் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, ப்ரீமியம் வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரீமியம்.
அண்ட் ஃபார் ஏஜ் ஹையர் ஏஜ் லைக் 50s இருக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு ஆவரேஜாக 35 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 2800 per இயர். இயர்லி ப்ரீமியம் வந்து 2800. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2800 per இயர் வரும். அது வந்து இயர்லி 2875 அப்படின்னா டெய்லி ப்ரீமியம் வந்து ஒரு நாளைக்கு 7 ரூபாய் வந்து ப்ரீமியமாக அந்த பர்சனுக்கு வந்து கட்டுறோம். நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் கவர் அண்டு ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி. அப்போது ஆவரேஜாக வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னா 3000 ரூபாய்க்குள்ள ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து ப்ரீமியம் வர மாதிரி ஒரு இயருக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். ஓகே, இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா ரிஸ்க் கவர் ஃப்ரம் டே ஒன். இன்னைக்கு ஒருத்தர் ஜென்ரலாக வந்து இந்த பாலிசி எடுக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா ஒரு 30 வயசு இருக்கிறவர் வந்து இந்த பாலிசி எடுக்கிறார். இன்னைக்கு எடுக்கிறார் பாலிசி. நாளைக்கு காலையிலேயே வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, ஒரு ரிஸ்க் ஆயிடுது அப்படின்னா இமீடியட்டா அந்த கவரேஜ் வந்து அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து போய் சேரும். இந்த கேஸில் நான் இப்போ எடுத்திருக்கிற அமௌண்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவர் இஸ் டபுள் தி டைம் ஆஃப் நேச்சுரல் ரிஸ்க். அதாவது ஆக்சிடென்டல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சிடென்டல் ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து ரிஸ்க் கவராக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரம் டே ஒன். அப்போது 2800 பே பண்ணுறாரு இன்னைக்கு ஒருத்தர். அவருக்கு நாளைக்கே ஏதாவது ஆயிடுச்சு, இல்லை இன்னைக்கு நைட்டே ஏதாவது ஆயிடுச்சு, இன்னைக்கு ஈவினிங்கே ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட பாலிசி ஆனதுக்கப்புறம் ஃப்ரம் த டே ஒன் த ரிஸ்க் கவர் அதுக்கு இதுலேயும் ஆக்சிடென்டலுக்கு டபுள் தி பெனிஃபிட், அதாவது ஒரு 1.5 லட்ச ரூபா அளவுக்கு பணம் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இவர் வந்து பே பண்ணிகிட்டே வர்றார். 20 இயர்ஸ்க்கு வந்து இந்த பாலிசி நான் எடுத்திருக்கேன். 35 வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து 55 வயசு வரைக்கும் இதில் கவரேஜ் இருக்குது. இது வந்து எவ்ரி இயர் வந்து ஹி வில் பே அரௌண்ட் 2800 பே பண்ணிகிட்டே வருவார். ஓகே, 20 இயர்ஸ் வந்து பே பண்ணுவார். 20 இயர்ஸுக்கு வரைக்கும் பே பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் லைக் 50,000 55,000 அந்த மாதிரி வந்து டோட்டலாக இந்த 20 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்காக எல்ஐசியில் வந்து பே பண்ணியிருப்பாங்க. எல்ஐசியில் வந்து அவர் வந்து பணம் கட்டியிருக்காரு. அப்போது அவர் அந்த 55வது வயசில் வந்து அவருக்கு எதுவும் ரிஸ்க் ஆகலைன்னா நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் சம் அமௌண்ட், அவர் ஒரு 50,000 55,000 அந்த மாதிரி பணம் கட்டியிருப்பார். அவருக்கு நியர்லி 1 lakh அமௌண்ட் வந்து கிடைச்சிருது. இதில் சம் அஷ்யூர்டே வந்து 75,000 சம் அஷ்யூர்ட். அதில் ஆக்சிடென்டல் பேக்கு இன்னொரு 75,000. ஸோ டோட்டலாக 1.5 lakhs வந்து ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ஃப்ரம் வந்து டே ஒன்லேருந்து கிடைச்சிருது. ஓகே, இதில் 2-3 கேசஸ் நம்ம சொல்லுவோம். கேஸ் ஸ்டடி மாதிரி நான் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள். இப்போது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகே, 35 இயர்ஸ் இருக்கிறவர் பாலிசி எடுத்துட்டாரு. இவர் வந்து இந்த கம்பெனியை விட்டோ இந்த ஆர்கனைசேஷன் விட்டோ கொஞ்ச நாளில் போயிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ஆர்கனைசேஷன் விட்டு போயிடுறாரு சார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர் இது வரைக்கும் அவர் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணினதுனால அவருக்கு நீங்கள் கட்டின ப்ரீமியம் வந்து இந்த எல்ஐசியோட அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்டினரி லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி அந்த அவர் நீங்கள் கட்டின பணம் வந்து வேஸ்ட்டாக போகாது. அந்த பணம் வந்து எல்ஐசி அக்கௌண்ட்லேயே இருக்கும். எய்தர் he can leave it as such or he can continue the policy. ஸோ இவர் அந்த பாலிசி வந்து திரும்ப அவரே ஓன் ஃபண்டில் வந்து கட்டி அதை வந்து கண்டினியூவும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது வரைக்கும் கட்டின பணத்தை அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னா அவரோட 55வது வயசில் வந்து அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அது ஒரு ஆப்ஷன். ஸோ கட்டாமல் அப்படியே விட்டுட்டாருன்னா அவருக்கு கிடைக்கும். இல்லை அவரே வந்து அவரோட ஓன் ஃபண்டில் வந்து கட்டி அதை வந்து கண்டினியூ பண்ணி மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் அவர் ஆஸ் அ வாலண்டியர் ஆர் ஆஸ் அ பர்சன் ஆர் ஆஸ் அன் எம்ப்ளாயி இஃப் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ் குரூப் அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் மாதிரி அவர் வந்து இவ்வளோ நாளாக இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால இல்லை அவரோட ஜாப் ரீசனாலேயோ வேறு ஏதோ ஒரு ரீசனாலேயோ அவர் வந்து அவரால் வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அவருக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் அமௌண்ட் மாதிரி இந்த பாலிசியில் இருக்கிற அமௌண்ட் வந்து போய் சேரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது அப்படி பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து பணம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த பாலிசி வந்து சரண்டர் பண்ணி கூட அவர் இதுலேருந்து அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே சார்.
ஓகே. நான் அது இல்லாம நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டே 1ல இருந்து ஃப்ரம் டே 1 டில் ஹிஸ் ஏஜ் 55 வரைக்கும் ரிஸ்க் கவரும் இருக்கு. அதுலயும் வந்து நார்மல் ரிஸ்க் அப்படின்னா 75,000 rupees கிடைக்கும். இதுல வந்து மோர் ஆஃப் ஆக்சிடென்ட் பத்தி நம்ம மோர் ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ ஆக்சிடென்டல் ரிஸ்கா இருக்கும்போது 1.5 lakhs வந்து கிடைக்கும். ஓகே சார், 10 வருஷம் பணம் கட்டியிருக்காரு சார், அப்போ ஒரு ஆக்சிடென்டல் ரிஸ்க் ஆயிடுது, இல்லை ஒரு ரிஸ்க் ஆயிடுது அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் ரிஸ்க்குகளை வந்து 1.5 lakhs கிடைச்சிருது. கூட அவர் 10 வருஷம் பணம் கட்டியிருக்காரு இல்லைங்களா, ஒரு 28,000 ரூபாய் அளவுக்கு பணம் கட்டியிருக்காரு. 28,000 29,000 பணம் கட்டியிருக்காரு. ஸோ அந்த அவருக்காக பணம் வந்து எல்ஐசியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டின பணமும் கூட சேர்ந்து வந்துடும். எப்படின்னா இதில் வந்து போனஸ் அக்ரூ ஆகிட்டே வரும். ஒவ்வொரு இயரும் வந்து போனஸ் வந்து அக்ரூ ஆகிட்டே வரும். ஸோ அவருக்கு வந்து அந்த ரிஸ்க் கவருக்கான பெனிஃபிட் இந்த ரிஸ்க் சம் அஷ்யூர்டும் கூட வந்து அவர் கட்டின அளவுக்கான போனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28,000 ரூபாய் பணம் கட்டியிருக்காரு இது வரைக்கும் அப்படின்னா 28,000 ரூபாய் அளவுக்கான போனஸ் அமௌண்ட்டும் அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவருக்கு வந்து இந்த நீங்க கட்டின பணம் வந்து எந்த டைம்லயுமே வந்து எனி டைம் ஆஃப் தி பாலிசி அவர் அந்த ஆர்கனைசேஷன் விட்டுட்டு போனாலும் சரி, இல்லை ஒரு ஏதாவது ரிஸ்க் ஆனாலும் சரி, உங்களுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் கட்டின பணமும் இல்லை மெச்சூரிட்டியில் கூட கட்டின பணமும் திரும்ப வந்துடுது, கூட அந்த ரிஸ்க் கவரும் வந்துடுது. மெச்சூரிட்டியில் வாங்கும்போது அவர் டோட்டலாக வந்து அவருக்காக கட்டப்பட்ட தொகை வந்து 57,000 55,000 அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு. அவருக்கு கிடைக்கிறது 1,00,000 ரூபாய் கிடைக்குது மெச்சூரிட்டியில். ஓகே, ஸோ இதுதான் பாலிசி. ஜென்ரலாக சொல்ல போனால் மெயின் பாயிண்ட் வந்து ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவர், தட் இஸ் டபுள் டைம்ஸ் பெனிஃபிட் விச் கிவ்ஸ் 1.5 lakhs ஆஃப் ரிஸ்க் கவர் ஃப்ரம் டே 1. ரெண்டாவது மெயின் பாயிண்ட் வந்து நம்ம கட்டின பணம் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் எனி ரீசன் இட் ஒன்ட் கோ வேஸ்டட். ஸோ அது வந்து இதில் ஹைலைட். ஓகே, நம்ம அடுத்த ஸ்லைடு போவோம். இதில் இந்த பாலிசியில் நான் சொன்னது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன் சார், ஹையர் ரிஸ்க் கவருக்கு போய்க்கலாம், லைக் கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் போய்க்கலாம். பட் நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் நிறைய கஸ்டமைசேஷன், லைக் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் ஆன் தி பர்சன், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரி வேணாலும் இதில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது கம்மிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு, உங்களோட ஆர்கனைசேஷன் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்லேருந்து இந்த ஏஜ் குரூப்ஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது, மேல் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் எல்லாம் வந்து இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இதில் என்னென்ன ஹைலைட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் மோர். ஸோ நீங்கள் கட்டுற பணம் வேஸ்ட்டாக போகாது. ரிஸ்க் ஆகலைன்னா கூட அந்த பணம் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ரிவார்டு மாதிரி வந்துடும். ரெண்டாவது ரிவார்ட் ஃபார் கீ பர்சனுக்கு இதுக்கு கொஞ்சம் இந்த பாலிசிலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த மாடிஃபிகேஷன் அதாவது வேற ஒரு விதமான ஒரு பாலிசி அது. அதில் வந்து இந்த மாதிரி பணம் கட்டும் போது அவருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பணம் வந்து எல்ஐசியிலேருந்து திரும்ப கொடுப்பாங்க. அப்போது 35 வயசில் பாலிசி எடுக்கிறாரு, 40 வயசில் ஒரு அமௌண்ட்டு, 45ல் ஒரு அமௌண்ட்டு, 50ல் ஒரு அமௌண்ட், 55ல் ஒரு அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவருக்கு வந்து ரிவார்டு மாதிரி இப்போ திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் மணி பேக்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மணி பேக் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் லாங் ரன்னில் இருக்கார். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு கீ பர்சனாக இருக்கார், ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கீ கான்ட்ரிபியூட்டராக இருக்காரு. அவருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் திரும்ப கொடுக்குது, எல்ஐசி மூலமாக கொடுக்குது. ஸோ ரிஸ்க்கு கவரும் இருக்குது, அந்த கீ பர்சனுக்கு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்ரிஷியேஷனும் இருக்குது, அடுத்த எண்ட் ஆஃப் தி பாலிசி டேர்மில் மெச்சூரிட்டியும் கிடைக்கும். ஓகே, கம்மிங் பேக். ஸோ டபுள் சம் அஷ்யூர்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் பெனிஃபிட்டுக்கு டபுள் சம் அஷ்யூர்ட் ஃப்ரம் டே 1, 100% கவரேஜ் ஃப்ரம் டே 1. இன்னைக்கு பாலிசி எடுக்கிறார், இன்னைக்கு காலையில் பாலிசி எடுக்கிறார், மத்தியானமே ஏதோ ஆயிடுச்சு, he will get the risk cover. அடுத்ததுக்கு ஷூர் ரிட்டர்ன்ஸ். நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஷூர் ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க் ஆகலைனாலும் ஷூர் ரிட்டர்ன்ஸ்.
ஓகே. ஸோ எந்த விதத்துலேயும் வந்து ஷூரான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும், பிகாஸ் திஸ் இஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா. ஓகே. அடுத்தது கேஷ்பேக் ப்ரீமியம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டின பணம் வந்து திரும்ப கிடைச்சிருது. நீங்கள் கட்டின பணம் திரும்ப கிடைச்சிருது. ஸோ ரிஸ்க் ஆகலைனாலும் உங்களுக்கு அந்த பணம் வந்து எங்கேயும் போகாது, திரும்ப கிடைச்சிருது. அடுத்தது டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வர அமௌண்ட் வந்து நீங்கள் ஏதோ என்ஜிஓ இருக்கிறோம், அதுக்கு வந்து எப்படியான கால்குலேஷன்ஸு ஆடிட்டிங் எல்லாம் எப்படின்னு தெரியல. இருந்தாலும் எல்ஐசியிலேருந்து வர எல்லா ரிட்டர்ன்ஸுமே வந்து ரிஸ்க் ஃப்ரீ. இந்த மாதிரியான பாலிசிஸ், சாரி டேக்ஸ் ஃப்ரீ, இந்த மாதிரியான பாலிசிஸில் வர ரிட்டர்ன்ஸ் எல்லாமே 100% டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அவருக்கு 1,00,000 ரூபாய் பாலிசியில் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கும் அந்த ஒரு டேக்ஸே கட்ட தேவையில்லை. ஹீ கேன் கெட் தட் 1 lakh 100% இன் ஹிஸ் ஹேண்ட். ஓகே. ஆர் ஹிஸ் ஃபேமிலி. ஓகே. அடுத்தது டேக்ஸ் சேவிங்ஸ் இன் ப்ரீமியம்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பாலிசி வந்து ஒருத்தர் பேரில் எடுத்து அவருக்கு டேக்ஸ் ஃபைல் போடும்போது ஒரு 1.5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ், சாரி டேக்ஸ் வேவிங் இருக்குது டேக்ஸ் ஃபைலிங் பண்ணும்போது. உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எப்படிங்கிறது அது உங்களோட ஆடிட்டர், ஏன்னா என்ஜிஓக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. என்ஜிஓக்கு எப்படிங்கிறது உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அதில் டேக்ஸ் கிளைமிங், டேக்ஸ் ஃபைலிங்கில் ஏதாவது கிளைம் பண்ண யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ 65%, அரௌண்டு 65 பீப்புள் இருக்காங்க. ஒருத்தருக்கு 3,000 ரூபாய் அளவு ஆவரேஜாக அப்படின்னு போட்டோன்னா 1.95 lakhs per year வந்து ப்ரீமியம் வருது. செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் குறையும். ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ப்ரீமியம் எவ்வளோ, செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ ஃபார் தி சேம் செட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி பர்சன்ஸ் ஆட் ஆகும்போது நம்ம அடுத்தடுத்த வருஷங்களில் நம்ம வந்து எப்பப்போ பீப்புள் ஆட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாலிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ரெடியூஸ் ஆனாங்கன்னா நம்ம அந்த பணத்தை கட்டாமல் விட்டும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக போய் சேரும், பிகாஸ் தே சர்வ் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் லாங் டைம். ஓகே. ஸோ சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா கஸ்டமைசேஷன் நான் இது வரைக்கும் சொல்லாது கஸ்டமைசேஷன். ஸோ இந்த நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பிளான் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வந்து அமௌண்ட் வேரியேஷன் பண்ணி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பிளான் கேட்குறீங்களோ, எந்த மாதிரியாக உங்களுக்கு கவரேஜ் வேணும், எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு பிளான் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தரேன். இது பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ கொஷின்ஸ் இருந்தாலும் சரி, என்ன கொஷின் இருந்தாலும் சரி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் சரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நான் ராஜா, உங்கள் எல்ஐசி ஏஜென்ட்.